உனக்காக அப்பா காத்திருக்காரு. அப்படியா? ஏனென்றால் மகனை பார்க்கவில்லைன்னா அவளுக்கு உறக்கமே வராது. அப்பா எதிர்பார்த்திருக்காரு. என்ன ஆயிடுச்சு போயிட்டு சந்தோஷமா ஒரு 2 4 வார்த்தை அப்படியா? சரி. நல்ல முறையில படிச்சுருக்குதுடா குழந்தை. அந்த ஒரு சின்ன பழக்கம் கூட கிடையாது. யாருன்னா புகை விட்டா கூட அது பக்கத்துல பண்ணிக்க மாட்டான்டா குழந்தை. ஆமா புகை யாரா அவன் தொடப்ப காட்ட விஜயகுமார் விளையாட்டு கருவிடாவ மண்டிய பச்சா பானங்கோட்டையை சப்பி விட்டுக்கிறாங்க. எங்கன்னா போய் பாரு யாருக்குன்னா கேட்டு பாறான். ஏன்னா இந்த தலைச்சக்குள்ள முதல் மாசம் யாருன்னா எந்த வீட்டுக்கு போயிடுங்க. ஊருக்கு யாவல் விட்டுக்கிறாங்க. சொல்லிட்டு அவளாக ஓடி வந்து என்ன அழைத்த காரணம் என்னப்பா? கண்ணு வைக்கிறேன் நானு. மாயா தண்ணி ஊத்திட்டு போவேன். கையெல்லாம் எங்கப்பா நல்லா வந்துருக்கான் பையன். என்னடா ஆன்ஸ் அம்மா பேச்சுக்குது. ஆன்ஸா வீடாவா உடல் சக்தி ஒரு மகனாக பிறந்தால் தாய்க்கு தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கும். ஆமா தந்தைக்கு நிகர் தன்னுடைய மகன் என்று சொல்வார். ஆமாப்பா. ஆனால் மகனுக்கு நிகர் தாய் தந்தை என்று சொல்வார். இந்த அப்பாவுக்காக நான் எதை விட செய்வேன் அல்லவா? எப்பா என்ன வேணா சொல்லுங்கப்பா செய்யறேன். அதுக்காக ஓயின் சாப்பு அனுப்ப கூடாது. புளியா படாம அடிச்சு எதுக்கு அனுப்பணுமோ அதுக்கு தான். அவர் என்ன கேட்டாரு நீ ஓயின் சாப்பு இல்ல இந்த மாதிரி வேலைதான் வச்சுக்க கூடாது. தாயா எல்லா குழந்தைங்களும் கெட்டு போகுது. போடா தம்பி 2 ரூபாய் குத்து 10 ரூபாய் குத்து போய் பீடி வேணும்னு சொல்லி அனுப்புறீங்க. ஏன் குழந்தைய அனுப்புறீங்க? ஏன் நீங்க நடந்து போன என்ன கேட்டு போயிட போறீங்க சொல்லு பாப்பா. நீ குழந்தை பீடி வாங்க அனுப்பிச்சு விட்டுருங்க கடைக்கு. அது போன பழக்கத்துல என்ன பண்ணுது 10 ரூபாய்க்கு பீடி வாங்கினா 8 ரூபாய் பீடி வீட்டுல குத்து 2 ரூபாய் பீடி சொல்லி போகுது. அது கிடையாது. அந்த தப்பு செய்யக்கூடாது என்னைக்குமே. உன்னை அடுத்த காரணம் என்ன தெரியுமா? இந்த தந்தைக்காக நீ எது வேணுமாலும் செய்வ அல்லவா? என்ன செய்வோம்? இவன் அடினாகா? கண்டிப்பா. ஓ ஓ இவன் ஒலினாகா? கண்டிப்பா. இவன் வெட்டினாகா? நிச்சயமா. அவனை வெட்டினா அவன் சூத்த கீச்சிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. அந்த வயசுல பெரிய அவன் யாரு தெரியல பேசுற. அவனோட நான் யாரு தெரியல. அவன் சரியான பொட்ட ரவுடி. பேட்டர் ரவுடி குழந்தை கட்டாச்சுனா உன்ன
ஏற்கனவே எப்படிங்கிறப்ப புளியா மாட்டு திம்ம மாதிரி எனக்கு ஒரு மனதில் ஆசைப்பா. எனக்கு அப்பா தெரியுமா? நீங்க சொல்லாதது ஒண்ணுமே இல்ல நான் செய்யாதது ஒண்ணுமே இல்ல அதுதானே. சொல்லுங்கப்பா நான் செய்யறேன் எது சொன்னாலும் செய்வேன். என்ன சொன்னாலும் செய்வேன்ப்பா சத்தியமா? சத்தியமா செய்வேன்ப்பா சரிடா. இப்பேற்பட்ட புள்ள தானே இருக்கணும். நீயும் பெற்று வைக்கிற புள்ளையாது. நீ பார்த்ததா இது இல்ல. நீயா அப்படியே ஒன்னும் டெலிவரி ஆகாத வச்சுக்கிறா மூச்சு அருமை இருக்கூட பக்கல் செத்துருவேன் நீ. ஆமா, நான் செத்துற வாரி போட்டு போடுவேன். அப்புறம் செத்துட்டா உன் பொண்டாட்டி யாரு பாத்து நான் பாத்துக்கிறேன். சரி அட விடுங்கப்பா உன் நேரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆ. ஒரு நேரத்துக்கு காலை ஒரு தவம் இருக்கு. ஆ. தவத்திற்கு சென்று சென்று? தவத்தை வாங்கினேன். வாங்கினீங்க? ஆனால் மற்ற வரமானது என்ன வரம்? மதிக்காது என்று வருத்தி விட்டார். ஏன் தெரியுமா? ஆ. அவளுக்கு தேவை ஒரு நரபலி. நரபலி? அந்த நரபலி கொடுத்தால் நான் கொடுத்த வரமானது படிக்கும் உன் கண்ணெதிரை காட்சி தர சொன்னான். எப்பேற்பட்ட நரபலி வேணும்னு நான் கேட்டேன். கேட்டா தாய்க்கு தலைமகளா இருக்கணும், ஆ. கலத்த பிள்ளையா இருக்கணும், ஆ. 14 வயது பாலகரை வெட்டி பலி கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னான். நானும் எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டேன். யாருமே கிடைக்கல. அப்பா ஆ? உங்க நெஞ்சில கலக்கலப்பா ஏன்? உங்க மகன் நான் இருக்கும்போது நீங்க ஏன் பலிக்கு தயக்கப்படுறீங்க நான் சொல்றேன். இப்பவே யார் எவருன்னு சொல்லுங்க ம். அவன் யார் எவருன்னு தெரியல இல்லன்னா கூட சரி நான் அவனை கொண்டு நான் உங்களுக்கு பலி கொடுக்குறேன்பா ஏன்டா நீ உனக்கு அவ்வளவு சிரமத்துல நான் கொடுக்க மாட்டேன். புள்ளிய கொள்றதுல உங்க அப்புறம் முடிஞ்சு அம்மா சந்தோஷம் வேண்டாமே. உட மதையான உனக்கு அந்த அளவுக்கு நான் சிரமத்தை கொடுக்க மாட்டேன். உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணப்பா ஒரு தந்தைக்காக மகன் எதை வேண்டுமானாலும் செய்வான். அதான் உண்மை அவன் தான் உண்மையான புள்ள. ஆமாப்பா அப்பனை பார்த்து திட்டாம, அப்பனை பார்த்து ஏசாம, அப்பனை பார்த்து அடிக்காம, அப்பனை பார்த்து வெறுக்காம இருக்கிறாம அவன் தான் உண்மையான புள்ள. அதெல்லாம் அப்ப மலையேறி போச்சு இப்ப அப்படி கிடையாது. எப்படியா அப்ப வீட்டுல சும்மா இருந்தானா பாப்பான் பாப்பா? இல்லன்னா தெருவுல ஈட்டு போட்டு கபால் கபால் நேர்த்துவான். நேற்று உங்க அப்பா சொன்ன மாதிரி. உனக்கு தெரியாது அதெல்லாம் மலையேறி போச்சுங்க இப்பெல்லாம் யாருங்க அப்பாக்கு ஏய், பெற்ற தந்தை உயிர் கொடுத்த தந்தைக்கு மரியாதை கொடுக்கணும். ஆமாப்பா நானும் சாதனை பண்ணி பார்த்தேன். ஆ. ஆனால் நாரது நாளுக்கு பிரகாரம் அப்பேற்பட்ட ஒரு ஆள் நமது அருமையிலே இருக்கிறான். ஏப்பா நம்ம அரண்மனையிலே இருக்காங்க ஆ. அப்பயே அந்த பலிக்கு தயக்க வேணும் நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். டேய், அப்பா அப்பேற்பட்ட பலி கொடுக்க போறது யார் தெரியுமா? யாரு உன்னை வெற்றி பலி கொடுத்து அன்னை காலையில நான் வர போறேன். அட போங்கப்பா எனி டைம் நீங்க விளையாடுறது மாட்டீங்க போல இருக்கு டேய், சொல்லுங்கப்பா நான் சொல்வது உண்மைதான். உண்மையா? ஆமா, என்னப்பா சொல்றீங்க அப்பேற்பட்ட பிள்ளை யாரும் கிடையாது. யாரு? ஒரு தாயானவள் தடுத்த மகள். பிள்ளை. ஆகையால் உன்னை வெற்றி பலி கொடுத்து அன்னை நான் வர போறேன். பலிக்கு வந்தீனாக்கா வெற்றி பலி கொடுத்துற வாடா. அப்பா ஆ? பலிக்கு போய் என்ன வைக்கிறீங்களா ஆ. எல்லாம் வர